ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் சட்டமன்ற வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் மாநில மகளிர் அணி இணை செயலாளராக பதவி வகித்து வரும் கீர்த்திகா முனியசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். முன்னாள் மாவட்ட செயலாளரும் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளருமான ஆணிமுத்து வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு அதிகம் என்கின்றனர். ஒரு தரப்பினர் மாவட்ட அவைத் தலைவரான சாமிநாதன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் நிச்சயம் வெற்றி பெற வைப்போம் என்று உறுதியாக சொல்கின்றனர் அவரது அபிமானிகள். திமுகவின் மாநில தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ஆனந்த் திமுக வேட்பாளராக களம் இறங்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தகவல் தொழில்நுட்ப அணி மாநில நிர்வாகியான விஜய கதிரவன் இம்முறை களம் இறக்கப்பட வேண்டும் என்கின்றனர் கதிரவன் ஆதரவாளர்கள். மாநில விவசாய அணி துணை அமைப்பாளரான என் நல்ல சேதுபதிக்குத்தான் இம்முறை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று முனவுகின்றனர் திமுக நிர்வாகிகள் சிலர். பாஜகவை பொறுத்தவரை முன்னாள் மாவட்ட தலைவர் மாநில செயற்குழு உறுப்பினரான கதிரவன் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் பாஜக மாநில நிர்வாகியான குட்லக் ராஜேந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். முன்னாள் ஒன்றிய தலைவரான நரசிங்கம் இந்த போட்டியில் இருப்பதாகவும் அவருக்கு பாஜக வாய்ப்பு அளிக்கும் என்கின்றனர் சிலர். காங்கிரஸில் தற்போதைய திருவாடானை சட்டமன்ற உறுப்பினராக உள்ள கரு மாணிக்கம் மீண்டும் வேட்பாளராக களம் இறக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. முன்னாள் மாவட்ட தலைவரான தெய்வேந்திரனுக்கு இம்முறை சீட்டு வழங்க வேண்டும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட மருத்துவ அணி நிர்வாகியான டாக்டர் பாபு வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியான டாக்டர் ராஜீவ் இம்முறை போட்டியிட வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியில் வழக்கறிஞர் நா. பிரேம்நாத் ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.